டிஸ்க் பல்ஜ் என்றால் என்ன? அதற்கான அறிகுறிகள்லாம் என்னென்ன டாக்டர்? அதுக்கு சிகிச்சை ஏதாவது இருக்கிறதா? கண்டிப்பாமா. டிஸ்க் பல்ஜ் என்பதுமா இன்ட்ராவெர்டிபிரல் டிஸ்க் குறிப்பாக லம்பார் 4 அண்ட் 5 தான் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக ஏற்படும். அப்போ அந்த இன்ட்ராவெர்டிபிரல் டிஸ்க் வந்து அழுத்தம் ஏற்படும் போது பல்ஜ் வந்து ஏற்படுகிறது. இதற்கான அறிகுறிகள் வந்து முக்கியமாக எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, நடக்கும்போது வலி அதிகமாக இருக்கும். சம்டைம்ஸில் அந்த வலி வந்து ரொம்ப சிவியாரிட்டி அதிகமாகும் போது பெயின் வந்து காலுக்கு கூட அந்த பெயின் வந்து ரிலேட்டிங் பெயின் இருக்கும். சம்டைம்ஸ் கிரானிக் ஸ்டேஜில் வந்து யூரின் போவதற்கு கூட சிரமமாக இருக்கும். இது போன்ற அறிகுறிகள் இருக்கும். இந்த டிஸ்க் பல்ஜ் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் வந்து லாக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒன்று. இரண்டாவது வந்து பைக் வந்து அதிகமாக ஓட்டுவதனால், டூ வீலர் வந்து அதிகமாக மோர் தென் 4 டே வந்து 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறவங்களாம் இருப்பாங்க. அப்போ வந்து அந்த குதிப்பள்ளம் ஏறி இறங்கும் போது அழுத்தம் ஏற்படும் போது அதிக நபர்களுக்கு வந்து இந்த டிஸ்க் பல்ஜ் வந்து ஏற்படுகின்றது. மூன்றாவதுக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் பர் டே வந்து 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது அந்த வேலையினுடைய முழு கான்சன்ட்ரேஷன் வேலையே இருக்கும்போது அவங்களுடைய உடலுக்கு வந்து மூவ்மெண்ட்டை கொடுக்காம இருக்காங்க. அப்போ அந்த கண்டிஷன் வந்து ஒரே பொசிஷன் இருப்பதனால கூட இந்த டிஸ்க் பல்ஜ் வந்து ஏற்படுகின்றது. அடுத்தது இந்த டிஸ்க் பல்ஜுக்கு வந்து சிகிச்சை முறைகள் இருக்கின்றதா என்றால் கண்டிப்பாக இன்டெகிரேட்டிவ் மெடிசன் அந்த தெரப்பியில் வந்து அதிக சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. குறிப்பாக அக்குபஞ்சர் சிகிச்சை, வர்ம சிகிச்சை, ஊசோன் தெரப்பி சிகிச்சை, ரோபோட்டிக் ஸ்பைனல் டீகம்ப்ரெஷன் சிகிச்சை, கைரோப்ராக்டிக் என ஒரு இன்டெகிரேட்டிவ் சிகிச்சை முறைகளாக இருக்கும்போது குறிப்பிட்ட நாள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 3 மந்த் ஆகும் அந்த டிஸ்க் பல்ஜை வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வருவதற்கு. ஏன்னா இப்போ ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் அட்வான்ஸ்டான சிகிச்சை முறைகள், அட்வான்ஸான டெக்னாலஜிகள் இம்ப்ரூவ் ஆகிறதுனால சிகிச்சை முறைகளும் அதிக சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. வித்தின் 20 டேஸ்லேயே சிவியாரிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு வந்து அற்புதமான சிகிச்சை முறைகள் இருக்கின்றது டிஸ்க் பல்ஜுக்கு. ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடியும். அப்போ வித்தின் 20 டேஸில் அதை நார்மலுக்கு கொண்டு வர முடியுமானாக்க வலியை கண்ட்ரோல் பண்ண முடியும், அலைன்மெண்ட்டை கொண்டு வர முடியும். பட் அது ஹீலிங் ப்ராசஸ் நடப்பதற்கு வந்து 3 மந்த் ஆகும். ஆக இது டிஸ்க் பல்ஜுக்கு வந்து ஒரு அற்புதமான சிகிச்சை முறைகள் இன்டெகிரேட்டிவ் மெடிசன் அண்ட் தெரப்பியில் வந்து இருக்கின்றது. தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ.